Hi guys, this is Vignesh Ganesan from Kaliri e-learning platform. இப்போ இந்த மாடல் 3D மாடலை எப்படி டூ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் நம்ம ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஜென்ரல் மெத்தட். இதை நார்மலாக நம்ம ஒரு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு அதில் ப்ரொஃபைல்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணி பேசிக்காக இருக்க எக்ஸ்ட்ரூடட் போர்ஸில் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணி நம்ம மாடல் பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாப் பிளேனில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரெகுலர் டெக்னிக். நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் டாப்பில் ஒரு ஆர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன டயாமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன திக்னஸ். அந்த திக்னஸை எக்ஸ்ட்ரூடட் போர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன்ல கார்னர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு, அந்த கார்னர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் அடிஷனலா டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த டைமென்ஷன்ஸ் என்ன ஒரு 20 ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் ஆர் ப்ரொஃபைல். இந்த ஆர்க்கு எக்ஸாக்ட்டா கோயின்சைட் பண்றது. நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் ப்ரொஃபைல் கரெக்ட்டா ட்ரா பண்றது. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் தான் புதுசாக மாடல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம பாக்கெட் டெவலப் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு இந்த அவுட்டர் எட்ஜஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பிக் பண்ணி கான்சென்ட்ரிக்காக அந்த எட்ஜஸை பிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த எட்ஜை ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த திக்னஸ் 16 திக்னஸ் யூஸ் பண்ணி பாக்கெட் டெவலப் பண்ணலாம். அண்ட் பேக் ஃபேஸை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே டாப் பிளேன் ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணேன், சைட் ஃபேஸ் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணேன். இப்போ பேக் ஃபேஸு ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னிக்ஸ் மல்டிபிள் ஃபேஸஸில் சேம் ப்ரொஃபைல்ஸ் திரும்ப திரும்ப ட்ரா பண்ணிட்டு தான் இந்த மாடல் பண்ணலாமா, இதில் வேரியஸ் டெக்னிக்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்வேஸ் டிசைன்னாலே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் தான். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அப்ரோச் பண்ணுறேன்னா நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் கூட அப்ரோச் பண்ணி இந்த மாடலை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ப்ரோ மெத்தட், அதாவது களிறு மெத்தடில் இந்த சேம் மாடலே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் டைமென்ஷன்ஸ் என்ன, டோட்டலாக ஓவரால் இருக்கிற மாடலுக்கான டைமென்ஷன்ஸ், ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா 40 ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிறது 20 ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து 20 ரேடியஸ் வேல்யூ. இப்போ 40 + 20 + 20 ஓவராலாக 80 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வெர்டிகல் பார்த்தீங்கன்னா 60 சென்டர் பாயிண்ட்ல அடுத்த சென்டர் பாயிண்ட்ல வரைக்கும் இருக்கிறது. டாப் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அதாவது 20 ரேடியஸ், பாட்டமில் இருக்கிறது 20 ரேடியஸ், ஸோ 100 இப்போ வெர்டிக்கல் 100 ஹாரிசான்டல் 80 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 100 அண்ட் 80 மென்ஷன் பண்ணிட்ட பிறகு பிரைமர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. டோட்டல் மாடலுக்கான டைமென்ஷன்ஸ் இப்போ டாப்பில் இருந்து கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், பாட்டமில் கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் இப்போ ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓவராலாக இருக்கிற இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் போர்ஷன் என்ன 40 இனிஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அடுத்த போர்ஷன்ஸ் என்ன 16 எக்ஸாக்டாக, சாரி 12 அந்த 12 டைமென்ஷன்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சேம் டைமென்ஷன்ஸ் தான். அந்த வேல்யூ அப்படியே கொடுக்கலாம். தனித்தனியாக நான் ஃபேஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ்லேயே நான் மல்டிபிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு தான். இதுக்கப்புறம் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டாப்பில் அதே மாதிரி 20 இருக்கா, எக்ஸாக்டாக ஆஃப்செட் டிஸ்டன்ஸு, சேம் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 20 ப்ளஸ் 20 ரேடியஸ் வேல்யூவும் சேர்த்து டிஃபைன் பண்ணுறோம். ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி இப்போ இனிஷியல் சாலிட் பாடி கிரியேட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூடட் போர்ஸை சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் க்ளோஸ்டு ஃபேஸை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். மிட் பிளைன் டைப்பில் ஓவரால் திக் என்ன 40 தான் ஓவரால் அந்த ஹைட்டுக்கான ஏரியாவே. ஸோ அந்த 40 நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்ஸ் 40 இந்த சாலிட் பாடி கிரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அதே ஃப்ரண்ட் பிளேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். சேம் பிளேன்லேயே தான். டிஃபால்ட்டாக இனிஷியல் பாடி மேக் பண்ணிட்டோம். சிங்கிள் டிஃப்ரெண்ட் ஃபேஸை நான் சூஸ் பண்ணல. ஒரு சிங்கிள் பிளேனில் சிங்கிள் ப்ரொஃபைலை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நான் ஒரு பிரைமரி பாடியை செட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் டாப் பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணலாம். சூஸ் பண்ணியாச்சு. டாப் பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? பர்டிகுலர் போர்ஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதே ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பாக்கெட் கிரியேட் பண்ணலாம். எவ்வளோ திக்கில், எக்ஸாக்டாக 16 திக்கில் அந்த கட்டை இந்த மாடலில் நோட் பண்ணிங்கன்னா 16 தான் பாக்கெட்டு. அந்த 16 பாக்கெட்டை கிரியேட் பண்ணிடலாம். டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இப்போ கார்னரில் இந்த ஃபில்லட் ஃபார்ம் பண்ணால் ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். பட் ஒரு டைம் நம்ம ஆட் பண்ணும்போது அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீ ஆட் ஆகிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த மாரி இன்க்ரீஸ் ஆனாலே வந்து லோடிங் டைம் ரொம்ப எடுக்கும் அதிகமா. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு இப்ப ரெகுலர் ஃபில்லட் டைப்ஸ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எட்ஜஸ வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னா. ஒரு கார்னர் எட்ஜஸ வந்து பிக் பண்ணிட்டு, இது ஒரு டைமிங் ப்ராசஸ் தான். பட் இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீ வந்து ரெடியூஸ் ஆகும். பிளஸ் மல்டிபிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2, 4, 6, 8 டிஃபரெண்ட் எட்ஜஸ் தான் இருக்கு. அந்த எட்ஜஸ்ல 20 ரேடியஸ் ஃபில்லட் ஈஸியா நம்மளால அப்ளை பண்ண முடியும். இப்ப வந்து ஹோல்ஸ் தானே மேக் பண்ணணும். அகைன் டிஃபரெண்ட் ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் சர்க்குலரா ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி ஹோல்ஸ வந்து மேக் பண்ணலாம். அப்படி மேக் பண்ணாலும் எனக்கு டைம் கன்சம்ப்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு ஹோல் விசார்ட்ல பொசிஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி சென்டர் பாயிண்ட் நீங்க அந்த எட்ஜ் கிட்ட உங்களோட கர்சர் வந்து பிளேஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் அந்த எட்ஜஸ் வந்து ஷோ ஆகும். கான்சென்ட்ரிக் எட்ஜஸ். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்ட வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு, அதுல வந்து ஹோல்ஸ வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இது டிஃபால்ட்டா கான்சென்ட்ரிக்ல வந்து பிளேஸ் பண்றேன். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெகசி ஹோல்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணிட்டு, அதுல சிம்பிள் டைப் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 16 டயாமீட்டர். ஸோ அந்த 16 டயாமீட்டர் அப்படியே அப்ரோச் பண்றேன். அப்ரோச் பண்ணியாச்சு. இப்ப எக்ஸாக்ட் பொசிஷன்ல இந்த சென்டர் பாயிண்ட் டிஃபால்ட்டா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணதுனால ஹோல்ஸ் மேபி கிரியேட் ஆகாம இருக்கலாம். பட் சிங்கிள் பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். டிஃபால்ட்டா இருக்க அந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டா. அகைன் இப்போ பாயிண்ட்ஸ சூஸ் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்டா அந்த கான்சென்ட்ரிக் எட்ஜ சூஸ் பண்ணாலே போதும். இந்த கான்சென்ட்ரிக் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ கான்சென்ட்ரிக் அந்த ரெஃபரன்ஸ பேஸ் பண்ணி நான் பாக்கெட் கிரியேட் பண்ணிறலாம். பார்த்தீங்கன்னா, எப்படி சிம்பிளா நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க. ஒரு நியூ ப்ரோ மெத்தட் யூஸ் பண்ணி.